சொந்தங்களுக்கு வணக்கம். எனது அருமை தேவேந்திரகுல வேளாளர் தமிழர் இனமான சொந்தங்களே, இப்பொழுது நம் இனத்தின் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னவென்றால், நாம் இனம் நம்மால் ஜனநாயகப்படுத்தப்படுகிறதா? சீரிய தலைமைகளை நாம் உருவாக்குவதற்கு உண்மையிலேயே உறுதி எடுத்துக்கொண்டு பாடுபட தயாராக உள்ளோமா என்பதை பற்றியெல்லாம் ஒரு கேள்வி எழுந்துள்ள நேரமாக இருக்கிறது. இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், தெரிந்தோ தெரியாமலோ தேர்தல் ஆணையம் திருவாரூரிலே இடைத்தேர்தல் அறிவித்திருக்கிறார்கள். இது தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை தெளிவுபடுத்துகிற தேர்தல் களமாக இருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அகில இந்திய அளவிலேயே தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கின்ற தேர்தல் என்கிற ஒரு சிந்தனை தலைவர்கள் மத்தியிலே, ஜனநாயக தலைவர்கள் மத்தியிலே, அரசியல் கார்ப்பரேட்டுகள் மத்தியிலே இன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வி களத்திலே, அதாவது தேர்தல் களத்திலே, நம்முடைய இனம் எத்தகைய வடிவமாக்கப்பட்டிருக்கிறது அல்லது எத்தகைய வடிவம் எடுக்க போகிறது என்பதை பற்றியெல்லாம் ஒரு பதிவை கொடுக்கலாம் என்று கருதுகிறேன். எனது அருமை சொந்தங்களே, இன்று திருவாரூர் தொகுதியிலே நம்முடைய ஓட்டு எண்ணிக்கை என்பது தனித்து வெற்றி பெறக்கூடிய ஓட்டு எண்ணிக்கை. 90,000 ஓட்டுகளை பெற்ற ஒரு சமுதாயம். 90,000 ஓட்டுகளை பெற்ற சமுதாயமாக இருந்தாலும் கூட அந்த தொகுதி பொது தொகுதியாகவே வைக்கப்பட்டிருந்த காரணத்தினால், நம் மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால், எவ்வளவு ஓட்டு வங்கி இருந்தாலும் அத்தனை ஓட்டு வங்கியும் மைக்ரோஸ்கோப் மைனாரிட்டி என்று சொல்லப்படுகிற கண்ணிலே பூதகண்ணாடி வைத்து பார்க்கக்கூடிய அளவிலே மக்கள் தொகை இருக்கக்கூடிய சிறு சாதிகளுக்கு போட்டு இப்பெரும்பான்மை சமூகம் தன்னுடைய அரசியல் வல்லமையை, அரசியல் அதிகாரத்தை, அரசியல் ஆதிக்கத்தை இழந்திருக்கிறது என்பதை நாம் முதல் நம்முடைய மக்களுக்கு உணர்த்தியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த தொகுதியில் மட்டும் ஒரு ஓட்டு பிசகாமல் தேவேந்திரன் ஓட்டு அந்நியனுக்கு இல்லை என்கிற நிலைப்பாட்டுக்குள் வந்து நம்முடைய மக்கள் அந்த ஓட்டுக்களை பதிவு செய்தார்கள் என்றால், நிச்சயமாக எந்த சமுதாயத்தினுடைய ஆதரவு இல்லாமல், எந்த கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் தனிப்பெரும் அரசியல் சக்தியாக நாம் உருவெடுக்க முடியும் என்பதை நாம் நம்முடைய மக்களுக்கு உணர்த்தி, அரசியலிலே தன்னம்பிக்கை மிக்க மக்களாக உருவாக்குவதற்கு இந்த இடைத்தேர்தல் நமக்கு விட்டிருக்கிற சவாலாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று நாம் உண்மையிலேயே ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் தானா என்பதை நாம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஒரு சிலர் முந்திக் கொள்வது, நான் தான் இந்த சமுதாயத்தினுடைய அரசியல் தலைவர் என்பதை போன்று முந்திக் கொண்டு, நான் அங்கு சென்று நிற்கிறேன், நான் இங்கு சென்று நிற்கிறேன். தமிழகத்தில் 234 தொகுதிகள் இருக்கிறது, 32 மாவட்டங்கள் இருக்கின்றன. 32 மாவட்டங்களுக்கும் நாம் தலைவர்களை உருவாக்கி இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே தான் சொல்லுகிறேன், இது மண்ணின் மைந்தர்களுக்கான அரசியல் ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிற ஒரு தேர்தல் என்பதை நாம் முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஒன்றும் பிழைக்க வந்த வந்தேரிகள் கிடையாது. தெலுங்கரோ, கன்னடத்துக்காரரோ, மலையாளியோ அல்லது பீகாரியோ அல்லது ஒரிசாக்காரனோ, மராட்டியனோ கிடையாது.
நாம் தமிழர்கள் நம்முடைய மண்ணிலே நம்முடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அவரவர் மாவட்டத்திலே அவரவர் தலைமைகளை முதலில் நிலைநாட்ட வேண்டும். அதுதான் ஜனநாயகம். நான் இங்கிருந்து ஓடி போய் திருநெல்வேலியிலே நான் போட்டியிடுவது என்றால் அது மிகவும் கேவலமான ஒரு நிலையாகத்தான் கருத வேண்டும். ஜனநாயகத்திலே என்னுடைய வீட்டுக்கு நான் எவ்வாறு தலைவனாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறானோ அதை போன்று என்னுடைய தொகுதிக்கு நான் தான் எம்எல்ஏவாக இருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். நான் வாழ்கிற பகுதி என்னுடைய பகுதியிலே என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு என்னுடைய மக்களை நான் வழிநடத்த வேண்டும். இதுதான் உள்ள நிலவரத்தை சரியாக நாம் சட்டசபைகளாக இருந்தாலும் சரி பாராளுமன்றத்திலே இருந்தாலும் சரி சரியாக பதிவுகள் செய்து சரியான தீர்வுகள் காண முடியும். அதை விட்டு வந்தேரிகளை போன்று தொகுதியிட்டு தொகுதி ஓடி வந்து நிற்பவர்களை எல்லாம் எதுவும் செய்துவிட முடியாது. ஒன்று மட்டும் செய்துவிட முடியும், அரசியல் வியாபாரிகள் உருவாக முடியும். இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் தான் தலைவர்கள், எங்களுக்கு பணத்தை கொடுங்கள், நாங்கள் வாக்குகளை வாங்கி தருகிறோம் என்று தனி மனித அரசியல் வியாபாரிகளை உருவாக்குகிற தலைமுறை அழிந்து விட்டது என்று ராஜதேவேந்திரன் கருதுகிறேன். இதற்கெல்லாம் நாம் சவால் விடுகிற வகையிலே திருவாரூர் தொகுதியிலே அந்த மண்ணின் மைந்தரை தேர்தலில் நிறுத்த வேண்டும். அந்த திருவாரூர் மாவட்டத்திற்கு தலைவர்களை உருவாக்கியாக வேண்டும். இதுதான் சரியான ஜனநாயக எழுச்சி மிக்க தலைமைகளை உருவாக்குகிற வழி. அதை விட்டுவிட்டு வேறு யாரேனும் சென்று அங்கு போட்டியிட்டால் அது நிச்சயமாக அரசியல் வியாபாரிகள் இந்த சமுதாயத்தை மீண்டும் மீண்டும் சுரண்ட பார்க்கிறார்கள் என்கிற ஒரு இழிநிலை உருவாகிவிடும். ஆகவே திருவாரூர் மாவட்ட மக்களுக்கும் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் என்ற வகையிலே என்னுடைய தலைவன் பசுபதி பாண்டியனுடைய கொள்கையின் வகையிலே என்னுடைய அமைப்பில் இன்று இருக்கக்கூடிய அத்தனை அங்கத்தினர்களுடைய சார்பாகவும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் திருவாரூரிலே அந்த மண்ணின் மைந்தனை நிற்க வைத்து வெற்றி பெற செய்ய வேண்டும். சரி, அந்த மண்ணின் மைந்தனும் சமுதாய ரீதியாக பொது வேட்பாளராக நிற்க வேண்டும். அப்படி என்றால் சமுதாய ரீதியாக அந்த களப்பணி ஆற்றுகிற வேட்பாளராக இருக்க வேண்டும். பணபலம் படைத்தவர்கள் பணம் கொடுத்து உதவுங்கள், நாவலம் படைத்தவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லுங்கள், ஆழ்வளம் படைத்தவர்கள் தங்களுடைய ஆட்களை இறக்கி அந்த பகுதியிலே தேர்தல் பணியாற்றுவதற்கு அனுப்பி வையுங்கள். அத்தனை இயக்கங்களும் ஒன்று சேருவோம், ஒன்று சேர்ந்து ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம். அதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறிதான். ஒன்று சேர்ந்து ஒரு வேட்பாளரை தேர்வு செய்து இவர்தான் இந்த இடத்தினுடைய பொது வேட்பாளர் என்று அறிவிக்கின்ற அளவுக்கு திருவாரூரிலேயே ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருவாரூரிலே ஏற்கனவே பல ஆண்டுகளாக நம்முடைய தேவேந்திரகுல வேளர் மக்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சிங்கை சரவண சோழன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பல மாநாடுகளை நடத்தி இருக்கிறார்கள், பல உண்ணாவிரதங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள் நம் இனத்திற்காக பாடுபட்டு இருக்கின்றார். இப்பொழுது கூட கஜா புயலிலே பாடுபட்ட மக்களுக்கு அவர் சென்று பணியாற்றி இருக்கிறார். அந்த மண்ணின் மைந்தன் என்ற முறையிலே அவர் மனு தாக்கல் செய்ய போகிறார். எம்மை போன்று மூத்தவர்களிடத்திலெல்லாம் அவர் கலந்துரையாடித்தான் அந்த முடிவினை எடுத்திருக்கிறார். ஆகவே இனமான சொந்தங்களே, வருகிற தேர்தல் நம்முடைய இனத்துக்கான ஜனநாயக தேர்வு என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் அரசியல் பயில்வதற்கு, பயின்ற அரசியலை மாற்றானுக்கு உணர்த்துவதற்கு, நம்முடைய தொகுதியில் நாம் தான் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது. எங்களை அத்தனை கட்சிக்காரர்களும் மதித்தாக வேண்டும் என்கிற ஜனநாயக நெறிமுறையை மற்ற கட்சிக்காரர்கள் உணர வேண்டும் என்பதற்காகவும் இந்த தேர்தலை நாம் நம்முடைய வெற்றிக்களமாக நாம் இதை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய ஓட்டு ஒரு ஓட்டு மாற்றானுக்கு விழுந்துவிடக் கூடாது. இத்தனை ஆண்டு காலங்களாக கிட்டத்தட்ட 1923 வரையிலும் மூன்றிலிருந்து நடந்த தேர்தலில் நம்முடைய ஓட்டுக்களை
மாற்றான் தான் பெற்றிருக்கிறான். நம்முடைய ஓட்டுக்களை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆக இந்த சமுதாயம் ஓட்டு போடுகிற சமுதாயமாகத்தான் இந்த சுதந்திர இந்தியாவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் உனக்கு சமுதாய அந்தஸ்து கொடுக்க கூடாது, சமுதாய மரியாதை கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக நீ வாழ்கிற பகுதியை அர்ஜுன தெரு, ஆதி திராவிட தெரு, பள்ளத்தெரு என்றெல்லாம் எவ்வளவு எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னை கீழ்த்தரமாக்கி உன் தன்னம்பிக்கை என்கிற அரசியல் முதுகெலும்பை உடைத்திருக்கிறார்கள். இந்த முதுகெலும்பை சரி செய்து நாம் அரசியலில் தன்னம்பிக்கை பெற்ற மக்களாக, அரசியல் ஆதிக்கம் பெற துடிக்கின்ற மக்களாக ஆதிக்கம் பெற்றுவிட்டோம் என்பது இயன்ற நேரத்தை, இயன்ற காலத்தை, இயன்ற சக்தியை திருவாரூர் இடைத்தேர்தலுக்காக பயன்படுத்த வேண்டும். இதுதான் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு வைக்கின்ற இந்த இனத்திற்கான கோரிக்கை. இது இனத்திற்கானதுதான் என்று பார்க்க வேண்டுமே ஒழிய எந்த ஒரு தனி மனிதனையும் வளர்த்துகிற தேர்தல் அல்ல. இது இனத்தின் வெற்றிக்காக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை நன்கு பயன்படுத்தி கொண்டு நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற உழைப்போமாக. உழைப்பதற்கு தயாராக இருக்கிறவர்கள் எல்லாம் சிங்கை சரவண சோழனை அணுகுங்கள், அவரிடம் சென்று பேசுங்கள், அவருக்கு என்ன தேவை என்று கேளுங்கள். ஆள்பலமா, பணபலமா, படைபலமா, பிரச்சார பலமா, எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோம், இது எங்கள் இனத்திற்கான அரசியல் சவால் என்று சிங்கை சரவண சோழனை அவரை என்கரேஜ் செய்யுங்கள், அவரை ஊக்குவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வெற்றி இனத்துக்கான வெற்றி. இந்த வெற்றி நம்மை ஏமாற்றிய திராவிடிகளுக்கு கொடுக்கக்கூடிய சவுக்கடியாக இருக்க வேண்டும். நம்மை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிற மதவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய சவுக்கடியாக இருக்க வேண்டும். நம்மை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிற கம்யூனிசவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய சவுக்கடியாக இருக்க வேண்டும். இந்த அரசியல் சவுக்கடியை கொடுப்பதற்கு இடமான சொந்தங்களே ஒருங்கிணைவோம், வாருங்கள் வாருங்கள் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் தேவேந்திர.